ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எல்லாரும் எடுங்க வசனத்தை. யோவான் 7ஆம் அதிகாரம் 136வது பக்கம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆமா, இயேசு கூப்பிடுறாரு, என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர், எத்தனை கோடி பேர் வந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுதான். யாரு? அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவருடைய உள்ளத்தில் இருந்து. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. புரியுதா தம்பி? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அண்டர்லைன் தி வேர்ட். என்னிடத்தில் இயேசுவின் இடத்தில் விசுவாசமா இருக்குதுன்னா, விசுவாசம்னா என்ன சொன்ன? முழு உலகத்தை ஒரு ஆளுக்கு இயேசுவை காட்டாம பகை காட்டினா கூட விசுவாசம் ஃபெயில் ஆகிவிடும். ஒரே ஒரு ஆள் அகில உலகத்துல ஒரு ஆள் மேல பகை கசப்பமா இருந்ததுன்னா விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஒரு ஆள் மூலமா பிசாசு ஒரு ஆளே போதும் ஒன்று அழிக்கிறதுக்கு. அதான் இயேசு ஏற்றுக்கொண்ட இவ்வளவாய் உலகத்தில், ஆமா, உலகத்தையே அன்பு கூற சொல்றாரு பாரு. ஏன்னா ஒரு ஆள் விட்டா கூட அந்த ஒரு ஆள் மூலமா பிசாசு வந்து வாழ்க்கை தாறுமாறா போடும். அதுதான் சபிக்கிறது, பகைக்கிறது, நிந்திக்கிறது, தூசிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாக்கா அந்த ஒரு ஆள் மூலமாக விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஒரு ஆளுடைய சாபம் வந்து உன்னை போதி அவன் மேலே இருக்க சாபம் உன்னை பாதிச்சுட்டே இருக்கும். கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசமாக வெளியே கூட இருக்கலாம். ஆனால் அவன் மேலே காட்டப்பாரு வெறுப்பு, கசப்பு, பகை, கசப்பு. ஷாட்டை கூட எடுத்துனார், ஒரு இடத்துல அடி கூட போட்டார். தெரியல, ஏசு ஷாட்டை எடுத்துனார் தேவாலயத்தில். ஆனால் என்ன பண்ணல, ஏசு யாருமே பகைக்கல பாருங்க. அதுதான் ஏசு சபிக்க மாட்டாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தையே குத்துறாரு, பரலோகத்தையே குத்துறாரு. நல்லவ கெட்ட உயர்ந்தா எதுவுமே யாரையும் பார்க்க மாட்டாரு, பகைக்க மாட்டார், சபிக்க மாட்டார். அவர் சொன்னார், சபிக்குன்னே ஆசிர்வதின்னு சொன்னவர் யாரையும் சபிப்பாரா? பகைக்கு நன்மை செய்யும் சொன்னவர் பகைப்பாரா? சத்துருக்களை சிநேகின்னு சொன்னவர் யாராவது சத்ருவா இருப்பாரா? சொன்னவரே அவர் தான். உங்கள் துன்பப்படுத்த நிந்துக்கா ஜபம் பண்ணுன்னு சொன்னார். அப்போ இயேசு ஜீவ தண்ணீர், அவர் விசுவாசமா இருந்தார். விசுவாசிக்கணும் கூடாது எதுவுமே கிடையாது. மலையை பார்த்து பயந்து போன்னு சொன்னா கூட அது அப்படியே தள்ளிட்டு போகுமா விசுவாசிக்கிறவனுக்கு, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவனுக்கு. அப்போ விசுவாசம்னா என்னன்னாக்கா, தேவன் பரலோகம், அவர் மேல அன்பு. ரெண்டாவது மனுஷன்னா பூலோகம். பூலோகம் 800 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு ஆள் பாய்க்கலாம இயேசுவின் அன்பு, அது ஜீவ ரத்தத்துக்கு குத்தினா அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதி புறம் 4 திசை ஓடுமா. நதினா என்னது? ஆசீர்வாதம். நதி போறதுலாம் செழிப்பான தோட்டம் இருக்கும், வறட்சி வனாந்திரம்லாம் இருக்காதுங்க. வட்டாத ஜீவ நதிகள் எல்லாம் இப்போ கங்கை, பிரம்மபுத்திரா அந்த ஏரியாலெல்லாம் போய் பாருங்க, செழிப்பாக இருக்கும். ஒரு தேசம் எப்போ நல்ல தேசம், ஆசீர்வாதமான தேசம்னா அந்த தேசத்தை நதியெல்லாம் வற்றாத நதியாக இருந்துச்சுனாக்கா அந்த தேசமே செழிமையான பூமியாக இருக்கும். அது மாதிரி இயேசு விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் போச்சுன்னா அவன் செழிப்பான மனுஷனாக தான் இருப்பான், வறட்சி வடாந்தரமாக இருக்க மாட்டான், சபிக்கப்பட்டவனாக இருப்பான். சபிக்கப்பட்டவனாக இருக்க மாட்டான், வியாதிப்பட்டவனா, கடங்காரனா, சுயநீதிக்காரனா, அநீதிக்காரனா, வறுமை, தரித்திரம், அப்படிப்பட்ட அசுத்தாவி பிடிச்சவனா இருக்க மாட்டான். ஏன்னா ஜீவ தண்ணி போது யாரை பார்த்தாலும் இயேசு அன்பு, தேவி நீதி, எல்லையற்ற ஐஸ்வர்யம், ஐஸ்வர்ய நதி, சமாதான நதி, ஆசீர்வாத நதி, சுகம், பெல்ல, ஜீவன், ஐஸ்வர்யம் எல்லாமே நதியாக போகுது. வற்றாத ஜீவ தண்ணி உள்ள நதியெல்லாம் விட்டு புறப்பட்டு போகுது. கிழக்கு போகுது, மேற்கு போகுது, வடக்கு போகுது, தெற்கு போகுது. யாரை பார்த்தாலும் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்தை கனி. அந்த ஜீவனில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. பரலோக ராஜ்யம், வானத்தில் சகல அதிகாரிக்குது. அந்த ஜீவனில் எல்லா நன்மைகளும் இருக்குது. இதை செய்யாத போது என்ன பண்ணுறான்னா, அவன் சும்மா இல்லை, இன்னொரு காரியத்தை செய்கிறான்.
ஜீவ தண்ணீர் போல என்ன போவோம்? அதுக்கு ஆப்போசிட், ஜீவனுக்கு ஆப்போசிட் என்ன? மரணம். இயேசு நானே வழியோ சத்தியமோ. பிசாசு யாரு? பிசாசு நானே பொல்லாத வழியோ சத்தியத்து மேல பொய்யோ மரணமா இருக்கிறான். அந்த பிசாசுக்காரி தான் மூலமா போகும். அங்க நதி இருக்காதாங்க, ஒரே வறட்சி வடாத சாப பாவம் மனம் தைத்திரம் கவலை பயம் வெறுப்பு கசப்பு, அப்படியே கப்பல் கவுந்த மாதிரி ஒரே கவலை ஒரே வெறுப்பு ஒரே கசப்பு, யாரை பார்த்தாலும் வெறுப்பு கசப்பு. அசுத்த நதி போகுது, அசுத்தாவி அது. அங்கே வறட்சியாதான் இருக்கும், அங்கே செழிப்பு இருக்காது. அங்கே நதியில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இருக்காதாங்க, ஒரே வறட்சி வடாந்திரம். வடாந்திரத்தில் என்ன இருக்கும்? தேள் பூரான் பாம்பு சிங்கம் புலி எல்லாம் இருக்கும் வடாந்திரத்தில். வாழ்க்கையே சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக போயிடும். அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அவன் எப்படிங்கிறான்? வற்றாத ஜீவ தண்ணி உள்ள நதி போல இருக்கிறான். என்ன நதி? ஜீவ நதி. வேதம் சொல்லுது ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்களாம். அம்மா வயிற்றிலே அங்கேயே பாவம், அங்கேயே பிசாசு பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாகிறான். அதனால் என்ன பண்ணுறான்? 10 மாதம் தப்பித்தோ பிழைத்தோ பிறந்து வந்து கட்சியில் என்ன ஆகிறான்? கண்களின் நிச்ச மாம்சத்தின் நிச்ச ஜீவனத்தின் பெருமை சுயநீதி அநீதி அவன் உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரம் பேச்சுத்தனங்கள் மண்கண்ணும் பொறாமையும் மதிகேடும் அப்படியே கைக்கு மேற்கு போதான். சிந்தையிலிருந்து போகுது, கண்ணிலிருந்து போகுது, வாயிலிருந்து போகுது. ஜீவ தண்ணீர் வரமாட்டேங்குது. அது எப்போ வரும்னா இயேசுவை முதல் ஏற்றுக்கணும். வருத்தப்பட்டு வாரம் சமைக்கிறோம்ல எல்லாரும் எங்கிட்ட எதுக்கு வாங்க? சும்மா வாங்க. நானே ஜீவப்பம், என் சரீரம் ஜீவ சரீரம், என் ரத்தம் ஜீவ ரத்தம். அந்த ஜீவனில் இயேசுக்கு சுவாமியோட பரலோகமே இருக்குது. அது எடுத்துக்கோ முதல்ல. எப்படி பிசாசு கிட்ட தானேப்பா போனேனே? ஜீவ சுவாசத்து ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கல்லே நான் பரலோகத்தில் ஏதேன் தோட்டத்தில் சுட்டி சொர்க்கமாச்சு. 4 நதி போச்சாங்க. அந்த நதியில் பொன் விளைஞ்சிச்சான். சொர்க்கமாக இருந்தான், குட்டி சொர்க்கத்தை அந்த ஏதே இல்லை. எப்படி மாறினா? பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கனியை பறித்தான் புஷித்தான். நன்மை தீமை சாகவே சாவாய். மரண தண்ணி வந்துச்சா உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டுரும். நதி எங்கே போச்சுன்னு தெரியல, ஏதேனே காணாமல் போயிடுச்சு. ஒரே வரைச்சி உன்னிருந்து பூமி சபிக்க முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும். இப்போ அந்த ஆதாம் ஏவாள் நன்மை தீமை கனியை சாப்பிட்டு நல்லவன் கெட்டவன் சுயநீதி அநீதி அப்படித்தான் கருவில் உருவாகி உருண்டு பேர்ந்த இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறான். சிறிய வயசு வாழ் முதிர்ந்து வயது. எந்த நாடு? ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, எந்த நாடாலும் வானத்துக்கு இதே பூமியின் மேலே எல்லாம் பாவம் செய்து. எங்கேயா செய்ய? நான் ஒன்றும் பீடி குடிக்கல, பொடி போல எதுவுமே செய்ய தேவையில்லப்பா. பிறப்பு பாவம். பீடி குச்சா, பொடி போட்டா, விபச்சா எல்லாம் இது உள்ளுக்குள்ளுக்குது. நான் எதுவுமே செய்யலை, நான் சினிமா இல்லைப்பா. பிறப்பு பாவத்தில் பிறந்திருக்கிறேன். சுய நீதி அநீதிக்குது. அதனால தான் பிசாசு அட்ரஸ் கேட்டு திருடவும் கொள்ளக்காரதான் செய்கிறான் உனக்கு. அப்போ எப்போ நீதிமானா மாறும்? பாவத்துக்கு மட்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவ ரத்தத்தை பிசாசு வார்த்தைங்க பிசாசு வா 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 ஏவாலே என்ன இந்த கனியை புசின்றான். பறித்து லபுக்குன்னு புசிக்கிறா. பாவும் மரணம் ஆயிட்டா. புருஷனுக்குள்ள அவனும் புஷான் நன்மத்தையும் உள்ளாயிட்டான். இப்போ ஏசு வருத்தப்பட்டு எல்லாம் நீங்கள் வாங்க வர்ணமாக வரக்கூடாதா? பிசாசு கேட்டு அவன் வாட்டு பிசாசு வார்த்தை கேட்டு போய் அவன் சொன்ன கறியை சாப்பிட்டவா. அப்போ ஏசு வா நானே ஜீவப்பா, இந்த ஜீவரத்தை புஷின்றார். புஷிக்கணுமா இல்லையா? இல்லை நான் புஷிக்க மாட்டேன், நான் வரையவே மாட்டேன். ஏசுக்குன்னா நீ பிசாசாவே தான் இருப்ப காலமெல்லாம். ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், காசு பணம் எதுனா இருக்கலாம். சில காசும் இல்லை, கொஞ்சம் ஜூட்டாக இருந்தாக்கா நல்லா படிக்கிறான், வாய்ச்சி சம்பாதிச்சு ஏதாவது சம்பாதிக்கிறான். அதில் எத்தனை தில்லு முள்ளு, ஒரே பிசாசு போராட்டம் தான். படித்தாலும் படிக்கனாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாலும் பிசாசு யாரும் திருடன் திருடுறது குழந்தை ஐக்குமா தான் இருக்கும். இப்போ ஏசு வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் என்கிட்ட வாங்க, சீக்கிரமாக வாங்க, லேட் பண்ணாதீங்க. நான் ஜீவப்போம், ஜீவரத்தம், ஜீவ வார்த்தை, நன்மை தேவை பார்த்து மறிச்சு ஞானசாமி ஜீவ வார்த்தையை பேசுங்க. அதான் சொல்றாரு யோவான் 7 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. இந்த ஊர் பேரெல்லாம் போற எவனோ எவ்வளோ, எந்த ஊரோ எந்த நாடோ எந்த தேசமோ, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடணும். ஆமா, நதியா ஓடணும். அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. நீ கூட போட்டுக்கலாம் அந்த எவனோன்ற இடத்துல. எந்த நாடோ எந்த தேசமோ பாரு, அந்த ஊர் பேரெல்லாம் போடல பாரு. எந்த ஜாதி இந்த ஜாதி அந்த ஜாதி, நான் தாய்ந்த ஜாதி, நீ எந்த ஜாதி, அம்மா வயிற்றுல பிறந்துட்டியா, எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ, எவ்வளோ ஆணோ பெண்ணோ உயர்ந்தோனோ தாய் ஏழையோ படம் அரசியல்வாதி யாரோ எவனா போட்டுக்கலாம். ஆனால் விசுவாசிக்கலாம். உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிந்தான் இருக்கா.
ஜீவ விஷத்து கனியை சாப்பிட்டப்பா, நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுமேனா ஓடுது, மரண நதி ஓடுது பாருங்க. சின்ன வயசுல வாலிபத்தை அப்படியே கொந்தத்தில் வந்து பகையை கதலும் இச்சையம் சுயநீதி அநீதி அது ஓடி நாம் ஊரே நாரி போச்சு. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன அப்படியே அப்போட்டு ஜீவ நதி ஒன்றுமா வரல. அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற ஐஸ்வர்யம், அளவற்ற நீதி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சொல்லி தான் பாரு. அப்படிதான் தாவீது கர்த்தரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் சொல்லி சொல்லி அவன் தான் சொல்றான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தின் அவன் தான் சொல்றான். சொல்லி பாவத்தையும் செஞ்சிட்டான். ஆனா கட்சி வெளியும் அப்படி இல்லை. 51 பாவரிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டு என் நாவு நாதோறும் உமது நீதி உமது துதியும் சுதிக்கும் சொல்றான். கர்த்தரை எக்கால் தோத்தறிவா துதி எப்போது அப்படியே மாட்டான் பாருங்க. அந்த துதி தோத்திரத்தை நதி மாதிரி கட்ட வைக்கிறான். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கட்சியில் ஆளு அப்படியே அபவுட்டன் மாறிட்டான். ஆடு மேய்க்கிற ராஜாவாயிட்டான். கட்சியில தாவீது பத்தி என்ன சொல்ற, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றம் சொன்னாரா இல்லையா? அதே தாவீது பிசாசு இதயத்துக்கு ஏற்றனாயி பொல்லாத மோசமான பாவம். இன்னொருத்த முட்டாட்டி கெடுக்கிறான், அதை மறைக்கிறதுக்கு அதை விட அவன் புரிச்சுன்னு கொலை பண்ணான். அவ்வளோ பாவம் வந்தவன் எல்லாருக்குள்ள இருக்குது. அதனால டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. அதனால வாய்ப்பு இருக்குது ராஜா. அல்லேலூயா, கையெழுத்து அல்லேலூயா. வாய்ப்பு இல்லைன்னு இல்லை, எந்த மனுஷனும் வாழலாம். நீ பிசாசு போல படைக்கப்பட்டவன் கிடையாது. ஆனால் பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு போல மாற தெரிஞ்ச உனக்கு இயேசுவின் வார்த்தை கேட்டு இயேசு போல மாற முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்போ இந்த தாவீது ஜீவ சரீரம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி சங்கீதம் 114 போய் பார்த்து பாருங்க. லாஸ்ட் வசனம் எடுங்க. சங்கீதம் 14 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் இருக்குன்னு சொல்றான் பாருங்க. சங்கீதம் 16:11 படிங்க. ஆமா, யாருடைய சங்கீதம்? 16ஆம் சங்கீதம். தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன சங்கீதம். அப்போ ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், அதை தான் தெரியப்படுத்தினார் இயேசு புதிய ஏற்பாட்டில். நானே வழிய சத்தியமோ. ஆமா, பிசாசு எந்த மார்க்கத்தை தெரியப்படுத்தினா? ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை மார்க்கம், நல்ல மார்க்கம் கெட்ட மார்க்கம், நன்மார்க்கம் துன்மார்க்கம். இயேசு ஜீவ மார்க்கம், ஜீவ மார்க்கம். நல்லவனா தான். சில பேர் சுயநீதிக்காரங்க, அந்த யூதர்கள்லாம் நாங்கள் அதை செய்யதில்லை இதை செய்யதில்லை. சரிப்பா, உலகத்தை அனுப்புக்கு வந்தீங்களா? நல்லவன் தான் போதாது. ஜீவ மார்க்கம் கோட்டை தேவரகமான ஒரு வாழ்க்கை. நல்லவன் நல்லதான், நன்மை நல்லதான், தீமை கலந்துருக்குது போதாது. நன்மையும் தீமை இருந்தால் போதாது. ஜீவ மார்க்கம்னா நீ மாறணும். நல்ல கனி கெட்ட கனி சாப்பிட்டா நல்ல சுபாவம் கெட்ட சுபாவம் வருது. ஜீவ கனி சாப்பிட்டா என்ன சுபாவம் வரணும்? ஏசா சுபாவம் வரணும் வரக்கூடாதா? அதான் என்னை விசுவாசிகள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இப்போ யோவான் 7 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹாஸ்பிட்டலுக்கு போவேனையா, உள்ளத்துல ஒரே கவலையும் பயமும் வெறுப்பும் கசப்பும் இருந்தால் தான் ஹாஸ்பிட்டல் பிபி சுகர் நல்லா போய் ஒரே உடம்பெல்லாம் இது கெட்டு போகுது. இந்த இதயத்தில் உலகத்தை அன்பு ஒரு சபிக்கணும் ஆஸ்வதி பகைக்கும் நன்மை சத்துவ ஜீவன் தேவன் தனக்கு சொல்லி தான் மாற. ரத்தம் மாறும், சிந்தை மாறுது, எண்ணெய் மாறுது, சர்க்கம்டம்ஸ் எல்லாம் மாறுது. ஏன்னா ஜீவ நதி போகிறதுனால அந்த நதி போகிற விடலாம் மச்சங்கள் பிழைக்குன்னு போடப்படுது, எசைக்கல்ல போட்டுக்கிடுது. அப்போது மைண்டெல்லாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அதனால தான் இயேசுவை யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அவரே ஜீவனு. எவ்வளோ என்ன வந்தாலும் அவர் அவராகவே இருக்கிறார். அதனால தான் அவர் கலங்காமல் இருந்தார். அவரை ஜெயிக்க யாராலும் முடியல. உண்மையிலே துக்கப்பட்டால் உலகத்தில் யாரும் அதிக துக்கப்படனா கடவுள் தான், இயேசு தான் துக்கம். ஏன்னா அவர் தான் வானத்து மூணு உண்டாக்கினவர். ஆனால் துக்கம் கவலை வெறுப்பு கசப்புக்கெல்லாம் அவர் இடமே கொடுக்கல. கிறிஸ்துவ தான் காட்டார். அல்லேலூயா. அதனால தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் ஒழிந்த 40 நாள் பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி வராரு. அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தெல்லாம் சொல்றார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்போ உன் வாழ்க்கையில இயேசு மகிமைப்படணும். இயேசுவே மகிமைப்பட்ட பிசாசியே மகிமைப்பட்டிருந்தா அசுத்தாவி தான் வந்து இறங்கும். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால்
அண்டர்லைன் இந்த வாழ்க்கையில் இயேசு மகிழ்வுப்படுறாரா, பிசாசு மகிழ்வுப்படுறாரா? பிசாசு மகிழ்வுப்பட்டாக்கா ஜீவ தண்ணீர் மரண தண்ணி தான் வரும். இயேசு மகிழ்வுப்படனா இயேசு தேவன் தனக்கு அகில உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் கொடுத்தினா இயேசு மகிழ்வு பற்றி கத்திர எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் எக்காலம் என்னார் துதி தோத்திரம் மகிழ்வு பற்றிட்டே இருக்கிறான் தோத்திரம். ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடுது. தாவீது பெரிய ராஜாவா வரான், உயர்த்தப்படுறான், வெற்றி பெறான். அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. இந்த பாடல் பாடி நம்ம முடிச்சிடும். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. இந்த வரி பாருங்க. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாழும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் இந்த ஜீவ தண்ணீர் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். இயேசு எங்க போனாலும் ஆரோக்கியம் கொடுத்தா இல்லையா? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஆரோக்கியத்தை உண்டாக்கிறாரு. அப்புறம் பாழும் இடமெல்லாம் பரிசுத்தவான மாத்திடுறாரு. நம்ம ஜீவ தண்ணீர் மரண தண்ணீர். நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு கிராமத்துக்கு போகிறோம், ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம், எங்கேயோ பஸ்ஸில் போகிறோம். நம்ம ஜீவ தண்ணீர் கட்டவில்லை, என்ன பண்ணுறோம்? சாபத்தை கக்கிறோம். ஏதோ ஒரு கவலை பயம் சுயினி உலகத்தா மாதிரி பேசிட்டு ஜீவ தண்ணி விடாமல் அங்கே ஆரோக்கியத்தோட பிரச்சனை தான் உண்டாக்கிட்டு வரோம். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்ட எவ்வளவா இயேசு உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறான், பூமிக்கு உப்பாயிரம். இயேசு ஏற்றுக்கிட்டா நீ ஒரு குட்டி இயேசு, இயேசுவே வேணாட்டினா நீ ஒரு குட்டி பிசாசு. எப்படி பாருங்க, பிசாசாக இருக்கணுமா இயேசுவாக இருக்கணும்? இங்கே இயேசுவாக இருந்தால் இங்கே சூப்பராக இருக்கலாம். அதனால் இயேசுன்னு என்னது? ஜீவ விச்சத்துக்கு நீ பிசாசு நன்மத்தை மேரியத்தை கொண்டா மாற்றிட்டான். போகிற இடம்லாம் உன்னால் ஆரோக்கியம் வராது, வேதனையும் துக்கமாக தான் இருக்கும் குடும்பத்துக்கே. அப்போது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், பாழும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. செல்லு இடம் இந்த நதி போகிற நதி இருக்கிற தேசம்லாம் பாருங்க செழிப்பாக இருக்கும். சுற்றி எல்லாம் வளைச்சலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமும் செழுமையாக இருக்கும். ஜமல்லமா? அப்போது ஜீவ தண்ணீராக மாறணும். வேண்டாம் நான் இருக்கிற மாதிரி இருந்துருங்க எல்லாரும் மாதிரினா மரண தண்ணி தான். காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா எல்லாம் எதுவும் இருக்கட்டும், ஓடி ஒழிய செய்ய. ஆனால் பிறப்பு பாவத்தில் இருக்கிறனால, பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறதுனால அது சிந்த சொல்லு செயல் எல்லாம் சுய நீதி அநீதி தான் காட்டுறது. வறட்சியோட வாழ்க்கையே ரசனையாக இருக்காது, புரட்சிகரமாக இருக்காது, அர்த்த புஷ்டியாக இருக்காது. எல்லாம் பணம் கோடி கோடியாக நல்லா பேரு போக திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறான் பாருங்க. நிம்மதி இருக்காம ஆபத்து விபத்து திருடன் திருறது குழந்தை ஐக்கியமாக இருக்குது. அப்போது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனே ஓடும், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடும். ஜெபம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையிலே ஆண்டவரே சோதம் உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிற கர்த்தாவே, ஆண்டவர் பிசாசிடத்தில் விசுவாசமாக இந்த பிசாசு காரியத்தெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் எச்சரித்தாலும் ரொம்ப மோசமாக விலகியாக இருந்தாலும் இந்த சுய நீதி அநீதி பகை கசப்பு வைராகியத்தை கொடுத்து எங்கள் இதயத்தில் ஆண்டவர் மரண தண்ணீர்கள் புறப்பட்டு போகக்கூடாது, ஜீவ தண்ணீர்கள் போடணும். இயேசு சாட்டை கூட எடுத்துக்கிட்டாரு, கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னார், எச்சரித்தார். மோசமாக தான் வெளிகள்லாம் இருக்கிறாரு. ஆனால் இந்த பகை கசப்பு சுய நீதி அநீதி இதெல்லாம் இல்லவே இல்லை பாருங்க இயேசுக்கிட்ட. ஆமாம், சாட்டை கூட எடுத்துட்டு அடி அடி பின்னி எடுக்கிறாரு தேவாலயத்தில். ஆனால் கிறிஸ்து ஜீவ தண்ணீராக இருந்தார். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயிடெல்லாம் பரிசுத்தம், சேருடெல்லாம் ஆறுதல், செல்லு இடெல்லாம் செழிப்பு உண்டாக்கினார். அதுபோல கத்தா அந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு பிள்ளை ஜீவனில் தேவடைய ஆலயமாய் மாற்றுபடி ஜெபிக்கிற கத்தாவே, அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற நீதி. அந்த இயேசு ஜீவனுக்கு எல்லையே கிடையாது. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு ஆதாம்னு முழு உலகத்துக்கு சாலமோன் லட்சக்கணக்கில் ஜீவ பலி செலுத்துறான். சர்வாங்க தகன பலி 1000 சர்வாங்க தகன செலுத்தி அன்றுராது கத்த சாலமோனுக்கு தரிசனமாகி
அவன் தேசமே செழிப்பாச்சு. இலைப்பாறுதல் புண்ணிலே தேவாலயம் கட்டணும். 40 வருஷம் இலைப்பாறுதல் ஆச்சான். விசுவாசத்தை பாருங்க. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம். பலிபீடத்துக்கு ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். வேதத்தில் காணும் பாற்றும் எல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசு ஜீவ தண்ணீராகிறார். தேவநீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஊடுகளுக்கு கூட இரவு பால் கட்ட வச்சு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சோதனை, பிசாசு எவ்வளோதான் சோதனை கொண்டு வந்தாலும் எவ்வளவுக்கும் அதிகமாக தேவனுக்கு தனக்கு கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற தாவே. ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாக செய்துட்டு போவான். வசந்தபடி செய்தி கேட்க ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற தாவே. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கும்படி ஒப்புடுக்கிற தாவே. மாபெரும் ஜெபிகளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கிற மிக ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரம் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆத்மராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் சபை நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் மூலம் ஃபேஸ்புக்கில் போங்க. ஆத்மராமன் தாமஸ் யூடியூபில் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.